ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் நம்ம ஜாவா சீரிஸை வந்து கண்டினியூ பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 வீடியோவாவது கண்டிப்பாக ஜாவா சீரிஸில் நான் போட்டுருவேன். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங் பற்றி பார்த்துருந்தோம். ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷனாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து ஒரு கிளாஸை நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் செஷனில். ஒரு கிளாஸ் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரிங்ன்றது ஒரு கிளாஸு. அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ் தான் இவ்வளோ மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி மெத்தட் என்னென்ன பண்ணுது, ஒரு மெத்தடோட அதோட வேலை என்னது, அது எந்த மாதிரி அவுட்புட்டை கொடுக்க போகுது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா கேரட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் அ பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூ. அதாவது நான் இந்த கேரட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி அந்த மெத்தடுக்குள்ளே நான் ஒரு இண்டெக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த இண்டெக்ஸோட வேல்யூ என்னவோ அதை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும் ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து ஒரு இண்டெக்ஸ் பேஸ்ட் ஒன் அப்படின்ட்டு. இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கேரட் மெத்தடை கால் பண்ணுவோம். அப்போ ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் எஸ் டாட் கேரட். இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த பர்டிகுலர் மெத்தடை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி நம்ம கொடுத்தது 0th இண்டெக்ஸ் பொசிஷன். அப்போ 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க வேல்யூ என்னவோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ இதுவே நான் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 3rd இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ எனக்கு சின்றது 0th இண்டெக்ஸ் பொசிஷன், ஓன்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், டின்றது செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், இன்றது எனக்கு 3rd இண்டெக்ஸ் பொசிஷன். அப்போ இப்போ நான் ரன் பண்ணேன்னா என்னோட அவுட்புட் பாருங்கள் இ. 3rd இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க அந்த இன்ற கேரக்டரை எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்தது போவோம். அடுத்தது பாருங்க இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ஒரு மெத்தட் என்ன பண்ணும், இந்த ஒரு மெத்தட் நான் கால் பண்ணி இந்த மெத்தட்குள்ள நான் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ எந்த ஒரு இண்டெக்ஸை ரீப்ரசென்ட் பண்ணுதோ அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை எனக்கு பிரிண்ட் பண்ணும். அப்போ எஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் நான் இதுக்குள்ள வந்து ஒரு வேல்யூ கொடுக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓன் கொடுக்குறேன். இது என்ன பண்ணும், எனக்கு அந்த பர்டிகுலர் ஓ அப்படின்றது வந்து எத்தனாவது இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கோ அதை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம இதை வந்து பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க ஓ அப்படின்றது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன். அது எனக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கு, பிரிண்ட் பண்ணிருக்கு. இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்க டூ அப்பர் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் என்ன பண்ணும், நம்ம கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணும். பாருங்க அவுட் ஆஃப் எஸ் டாட் டூ அப்பர் கேஸ். இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை எனக்கு கம்ப்ளீட்டாக அப்பர் கேஸில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. கம்ப்ளீட்டாக எனக்கு அப்பர் கேஸில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது டூ லோயர் கேஸ். இந்த ஒரு பர்டிகுலர் மெத்தட் என்ன பண்ணும், நம்ம அப்பர் கேஸில் ஏதாவது ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹெலோ அப்படின்னு கம்ப்ளீட்டாக நான் அப்பர் கேஸில் என்னோட ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன் அப்படின்னா டூ லோயர் கேஸ் அப்படின்ற மெத்தடு நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் அப்பர் கேஸாக இருந்தாலும் அது லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். எஸ் டாட் ஃபார் டூ லோயர் கேஸ். அகைன் இதை நம்ம ரன் பண்ணுவோம். அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெலோ. நம்ம கொடுத்தது அப்பர் கேஸ், பட் நமக்கு பிரிண்டாக இருக்கிறது லோயர் கேஸ். அடுத்தது இஸ் எம்டி. அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் மெத்தட் என்ன பண்ணும், நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வேரியபிளை வச்சு நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா அது வேரியபிள் எம்டியாக இருக்கா, அதில் வேல்யூஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு நான் கேட்க போகிறேன். பட் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மெத்தட் நம்மளோட ஸ்ட்ரிங் எம்டியாக இருந்தது அப்படின்னா ட்ரூன் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு டைப் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். அப்போ எஸ் டாட் இஸ் எம்டி அப்படின்ற மெத்தட் நம்ம கால் பண்ணுறோம்.
ஸோ இதை நான் வந்து ஒரு பூலியன் வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பூலியன் வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். சேவ், அகெயின் ரன். ஸோ பாருங்க ஃபால்ஸ், பிகாஸ் நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கு எம்டியாக இல்லை. இப்போ இதுவே நான் எம்டியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு இப்போ பாருங்க ட்ரூ கொடுக்கும், பிகாஸ் நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் எம்டியாக இருக்கு. இப்போ இதுவே நான் இதுக்குள்ள ஒரே ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ என்னோட வேல்யூ என்ன வரும்னு கெஸ் பண்ணுங்க. ஸோ அகைன் இதை நான் ரன் பண்ணுறேன். ஃபால்ஸ், பிகாஸ் ஸ்ட்ரிங்குக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாலும் அது ஒரு வேல்யூவாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்த மெத்தட் ஸ்டார்ட்ஸ் வித் வேல்யூ டு செக் வெதர் த ஸ்ட்ரிங் ஸ்டார்ட்ஸ் வித் அ பர்டிகுலர் வேல்யூ ஆர் நாட். அதாவது நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கோம் கோட் வித் ஃப்ரேம் அப்படின்ட்டு. இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் எனக்கு இந்த சி லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றது செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் வித், ஸோ இதோட ப்ரிஃபிக்ஸ் கேட்குது. ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா ஸ்டார்டிங் லெட்டர். நான் சின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை திரும்ப ஒரு பூலியன் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி நம்ம இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். அது உண்மையிலே சி அப்படின்ற லெட்டரில் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரூ கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்கும். ஸோ நம்ம பார்த்த கேஸில் நம்மளுக்கு வந்து ட்ரூ கொடுத்துருக்கும், பிகாஸ் என்னோட ஸ்ட்ரிங் சி வேரியபிளில் சி கேரக்டரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுவே நான் வந்து கேப்ஸில் வந்து சின்னு கொடுக்குறேன். கேபிட்டல் ஸ்ட்ரீல என்னோட ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ அகைன் நான் இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கொடுக்குது, பிகாஸ் நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து கேபிட்டல் சியில் ஸ்டார்ட் ஆகல, ஸ்மாலர் சியில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது எண்ட்ஸ் வித் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஒரு மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங் இந்த ஒரு வேல்யூவில் தான் எண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சப்போ s டாட் ends with s டாட் ends with. ஸோ சஃபிக்ஸ் கேட்குது. நான் வந்து என்ன சொல்கிறேன், என்னோட சஃபிக்ஸ் வந்து எம்னு கொடுக்குறேன். ஸோ உண்மையிலேயே என்னோட ஸ்ட்ரிங் எம்மில் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ட்ரூ கொடுக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். ஸோ அகைன் நான் இதை ஒரு பூலியன் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி இதை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பி ட்ரூ, பிகாஸ் நம்மளோட ஸ்ட்ரிங் எம்மில் தான் எண்ட் ஆகுது. ஸோ அடுத்தது லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஒரு மெத்தட் என்ன பண்ணும், நம்ம ஒரு பர்டிகுலர் கேரக்டர் உள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேரக்டரோட லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னவோ அதை நான் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் இங்கே ஈன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது அப்படின்றத பாருங்கள். ஸோ 12 அப்படின்றத பிரிண்ட் பண்ணியிருக்கு. சி நம்மளுக்கு கோட் அப்படின்ற வேர்ட்லேயும் இ வருது. ஸோ பிரேம் அப்படின்ற நேம்லேயும் வந்து இ வருது. அப்போது எனக்கு இதோட இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணாமல் இதோட இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கு. அப்போது எந்த ஒரு இடத்துல நம்ம கொடுத்துருக்க கேரக்டர் கடைசியாக மிட் ஆகுதோ அந்த ஒரு இண்டெக்ஸில் தான் நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற மெத்தடோட யூஸ் கேஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்ததை பார்ப்போம். கண்டெய்ன்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் இந்த வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அப்போனா s டாட் கண்டெய்ன்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், w இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறோம். ஸோ s டாட் கண்டெய்ன்ஸ் அப்படின்றது w நம்மளோட ஸ்ட்ரிங்கில் w இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஸோ அகைன் இது ஒரு பூலியன் வேரியபிளாக நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ அகைன் இப்போ அந்த வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பாருங்க நம்ம ஸ்ட்ரிங்கில் w இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் ட்ரூ. ஸோ அப்போ இந்த ஒரு மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ அடுத்தது ஈக்குவல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. டு கம்பேர் டூ ஸ்ட்ரிங்ஸ், அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவல்ஸ் அப்படின்ற மெத்தட் யூஸ் ஆகுது. ஓகே, பட் இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து ஸ்ட்ரிங் s1 ஈக்குவல் டு
ஜாவான்னு குடுக்குறேன். அதே மாரி ஸ்ட்ரிங் s நான் ஜாவான்னு குடுக்குறேன். இந்த கீழ குடுக்குற s1 ஓட வேரியபிள நான் கேப்ஸ்ல குடுக்குறேன். ஐ மீன் வேல்யூவ நான் கேப்ஸ்ல குடுக்குறேன். இப்போ இந்த ஈக்குவல்ஸ் அப்படின்ற மெத்தட நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ s டாட் ஈக்குவல்ஸ் s1 அப்படின்றத நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ இதோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்க அப்படின்னா பூலியன் வரும். ஸோ நம்ம bன்னு மாத்திக்கலாம். இப்ப இது உண்மையிலேயே வந்து 2மே வந்து ஸ்ட்ரிங் காமனா இருக்கு அப்படின்னா நமக்கு ட்ரூ குடுக்கும். இல்லன்னா ஃபால்ஸ் குடுக்கும். ஸோ இப்ப ரன் பண்ணி நம்மளோட அவுட்புட் செக் பண்ணுவோம். ஸோ பாருங்க ஃபால்ஸ் வந்திருக்கு. பிகாஸ் நம்ம மேல குடுத்திருக்க ஸ்ட்ரிங் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஸ்மாலர் கேஸ். கீழ குடுத்திருக்க ஸ்ட்ரிங் வந்து கம்ப்ளீட்டா ஒரு அப்பர் கேஸ். ஸோ இப்ப இந்த ஈக்குவல்ஸ் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணும், ஈவன் தோ நம்ம 2 ஸ்ட்ரிங்கும் ஒரே லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸா இருந்தாலும், அதோட கேஸ் பார்க்கும். இது ஸ்மாலர் கேஸ், இது அப்பர் கேஸ். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இது ஃபால்ஸ் குடுத்திருக்கு. இப்போ என்னோட கீழ இருக்க இந்த s2 அப்படின்ற ஸ்ட்ரிங்கு s1 அப்படின்ற ஸ்ட்ரிங்கு ஒரே கேஸா இருந்தது அப்படின்னா, எனக்கு கண்டிப்பா ட்ரூ தான் குடுக்கும். ஸோ இப்ப அடுத்த மெத்தட் பார்ப்போம். ஸோ அடுத்த மெத்தட் ஈக்குவல் இக்னோர் கேஸ். ஸோ இதுவும் நம்மளுக்கு எதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னா, 2 ஸ்ட்ரிங்க கம்பேர் பண்றது தான் யூஸ் ஆகுது. பட் இந்த ஒரு மெத்தட்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஸ்டில் நம்மளுக்கு அந்த கேஸ் வந்து டிஃபரெண்ட் கேஸா இருந்தாலும், நம்மளுக்கு அதோட கேரக்டர்ஸ் ஒரே கேரக்டரா இருந்தது அப்படின்னா, நம்மளுக்கு ட்ரூ குடுக்கும். ஐம் சாரி, நம்ம இங்க மெத்தட மாத்தவே இல்ல. ஈக்குவல் இக்னோர் கேஸ். ஸோ அப்ப அகைன் இத ரன் பண்ணுவோம். ஸோ ட்ரூ. ஸோ இங்க பாருங்க, நான் மேல குடுத்திருக்க ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து ஸ்மாலர்ல இருக்கு. கீழ இருக்க ஸ்ட்ரிங் வந்து கேப்ஸ்ல இருக்கு. ஸோ இருந்தாலும் எனக்கு ட்ரூ குடுக்குது. அப்ப ஈக்குவல் இக்னோர் கேஸ் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணுது, அந்த கேஸ வந்து கம்பேர் பண்ணாது. ஸோ இப்ப அடுத்தது பார்க்கலாம். கம்பேர் டு அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மெத்தட் நம்ம கடைசியா பார்ப்போம். ஸோ அடுத்தது பாருங்க, லென்த்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த லென்த் அப்படின்ற மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம குடுத்திருக்க ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் கவுண்ட் எவ்வளவோ அத கவுண்ட் பண்ணி, அத வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்ப s டாட் லென்த் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். ஐ மீன் டைப் பண்றோம் அப்படின்னா, s டாட் லென்த் அப்படின்ற மெத்தட கால் பண்றோம். ஸோ இத நான் வந்து ஒரு இன்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த லென்த் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணும், நான் குடுத்திருக்க ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் கவுண்ட்ட பார்க்கும். அப்ப ஜேன்றது ஃபர்ஸ்ட் கேரக்டர், ஏ செகண்ட் கேரக்டர், பி தேர்ட் கேரக்டர், அடுத்த ஏ வந்து ஃபோர்த் கேரக்டர். அப்போ இது வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் உள்ள இருக்கோ, அந்த பர்ட்டிகுலர் கவுண்ட்ட வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்ப இத நான் ரன் பண்றேன். ஸோ பாருங்க, நம்ம குடுத்திருக்க ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் கவுண்ட்ஸ் வந்து 4. ஸோ அதுதான் நம்மளுக்கு இந்த லென்த் அப்படின்ற மெத்தட் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தது பாருங்க, ரீப்ளேஸ் ஓல்டு நியூ அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதாவது எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ நான் வந்து ஒரு புது வேல்யூ வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப s டாட் ரீப்ளேஸ் ஓல்டு கேரக்டர். ஸோ ஓல்டு கேரக்டர் வந்து நான் ஏன்னு குடுக்குறேன். நியூ கேரக்டர் வந்து நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ஐன்னு குடுக்குறேன். ஸோ இப்ப இது நம்மளுக்கு எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இது நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். sys out of this variable. ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம குடுத்திருக்கிறது ஜாவா அப்படின்னு நம்ம குடுத்திருந்தோம். ஸோ இப்போ இந்த ரீப்ளேஸ் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் எனக்கு ஏ கேரக்டர் வருதோ எல்லாத்தையும் நான் வந்து ஐ கேரக்டரா வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு இன் பிட்வீன் ஏ வரதுனால அங்க ஐ, அப்போ கடைசியா நம்மளுக்கு ஏ வரதுனால அங்க ஐ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒரு கேரக்டரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்ம ரீப்ளேஸ் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ட்ரிம்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த ட்ரிம்ன்ற மெத்தட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி வர ஸ்பேஸையும், ஒரு ஸ்ட்ரிங்குக்கு கடைசியில வர ஸ்பேஸையும் நம்மளால என்ன பண்ண முடியும், இக்னோர் பண்ண முடியும். ஸோ ட்ரிம் அப்படின்ற மெத்தட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட முன்னாடி வர ஸ்பேஸையும், ஸ்ட்ரிங்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்பேஸையும் ட்ரிம் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இப்போ அதை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம்.
இங்க பாருங்க, நம்ம ஒரு ஸ்பேஸோட தான் அத பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். பட் நம்மளுக்கு அது ட்ரிம்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணதுனால, அந்த ஸ்பேஸ் இல்லாம நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்ப அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம குடுத்திருக்க ஸ்ட்ரிங்லயே வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்க வந்து அது எடுக்கும். அதாவது நம்ம ஆல்ரெடி கோட் வித் பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு பார்ஷியல் வேல்யூ நான் எடுக்கணும் அப்படின்னா, சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் டாட் சப்ஸ்ட்ரிங். ஸோ இதுல எங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற இண்டெக்ஸ் வேல்யூ நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த இண்டெக்ஸ்ல இருந்து ஒரு பார்ஷியல் வேல்யூ பார்ஷியலா இன்னொரு ஸ்ட்ரிங்க வந்து இது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எடுத்துரும். ஸோ அப்ப இங்க பாருங்க. ஸோ சி அப்படின்றது 0th இண்டெக்ஸ், ஓன்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், டின்றது செகண்ட் இண்டெக்ஸ், ஈன்றது தேர்ட் இண்டெக்ஸ், நடுவுல ஒரு ஸ்பேஸ் வருதுல்ல, ஸோ அது வந்து ஃபோர்த் இண்டெக்ஸ், டபிள்யூன்றது ஃபிஃப்த் இண்டெக்ஸ். இப்போ நான் இண்டெக்ஸ் 5 அப்படின்னு நான் குடுத்தேன் இங்க அப்படின்னா, ஸோ அப்போ எனக்கு டபிள்யூல இருந்து தனியா ஒரு ஸ்ட்ரிங் வந்து பார்ஷியலா வந்து இந்த சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற மெத்தட் வந்து எடுக்கும். ஸோ இப்போ அதை பிரிண்ட் பண்ணுவோம் அதோட வேரியபிள. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம குடுத்த ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு பார்ஷியல் வேல்யூவான ஸ்ட்ரிங்க வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஸ்டார்ட்டிங் இண்டெக்ஸ் மட்டும் பார்த்தோம். இப்போ எண்டிங் இண்டெக்ஸும் பார்க்குறோம். எண்டிங் இண்டெக்ஸும் நம்ம வைக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. சேம் சப்ஸ்ட்ரிங். பட் இதுல வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங் இண்டெக்ஸும் இருக்கு, எண்டிங் இண்டெக்ஸும் இருக்கு. ஸோ கீழ இருக்கிற லாஸ்ட்டா இருக்க ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதுல ஸ்டார்ட்டிங் இண்டெக்ஸ் கேட்குது. ஸ்டார்ட்டிங் இண்டெக்ஸ் வந்து நான் 5ன்னு குடுக்குறேன். எண்டிங் இண்டெக்ஸ் பாருங்க 6. இது ஐன்றது 6th இண்டெக்ஸ், 7th இண்டெக்ஸ், 8th இண்டெக்ஸ். இது வந்து ஸ்பேஸ் வந்து 9th இண்டெக்ஸ். ஸோ இப்போ நான் இங்க 9ன்னு குடுக்குறேன். ஐம் சாரி. டபுள் கோட்ஸ்ல குடுத்துட்டேன். ஸோ அகெயின் இது ஒரு ரிட்டர்ன் டைப் எடுக்கிறேன். ரிட்டர்ன் டைப் எடுத்துட்டு, ஸோ இந்த வேரியபிள நம்ம திரும்ப ரன் பண்றோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட்டிங் இண்டெக்ஸ், எண்டிங் இண்டெக்ஸ் குடுத்ததுனால, ஸோ அந்த ஒரு பர்ட்டிகுலர் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற மெத்தடும், ப்ரீவியஸா பார்த்த சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற மெத்தடும் ஒரே வேலைய தான் செய்யுது. பட் அதுல வந்து நம்மளால ஸ்டார்ட்டிங் இண்டெக்ஸ் மட்டும் தான் குடுக்க முடியும். இதுல வந்து நம்ம எண்டிங் இண்டெக்ஸும் குடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கம்பேர் டூ அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ஒரு மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம 2 ஸ்ட்ரிங்க வந்து கம்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஜாவா அப்படின்னு நான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு திரும்ப S1 ஈக்குவல் டு இங்க நான் திரும்ப வந்து நான் வேற ஏதாவது ஒரு வேர்ட் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கோட் அப்படின்னு குடுக்குறேன். இப்போ என்ன பண்ணும் இந்த கம்பேர் டூ அப்படின்ற மெத்தடு இந்த 2 ஸ்ட்ரிங்கோட அந்த கேரக்டர்ஸோட அஸ்கி வேல்யூ வச்சு நம்மளுக்கு கம்பேர் பண்ணும். இப்போ நம்ம வந்து இத கால் பண்ணலாம் இந்த மெத்தட. s.compare to s1. ஸோ இது வந்து நம்மளுக்கு இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணும், இன்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன குடுக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 7ன்னு வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த கம்பேர் டூ அப்படின்ற மெத்தட் நம்மளுக்கு 2 ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. பட் அஸ்கி வேல்யூ வச்சு அது கம்பேர் பண்ணுது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் 2த்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா வேறையா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னது ஜே. இதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து சி. அப்ப இந்த 2 அஸ்கி வேல்யூவையும் இது கம்பேர் பண்ணுது. அஸ்கி டேபிள் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்க ஃபர்ஸ்ட் லிங்கே உங்களுக்கு கிடைக்கும். அஸ்கி டேபிள். ஸோ இதுல பாருங்க நம்ம என்ன கொடுத்திருந்தோம்? ஃபர்ஸ்ட் கேரக்டரோட வேல்யூ என்னது? ஜே. ஸோ ஸ்மால் ஜே ஓட அஸ்கி வேல்யூ என்னன்னு பாருங்க. 106. ஸ்மால் ஜே ஓட அஸ்கி வேல்யூ 106. ஸோ அப்போ 106 மைனஸ் இப்போ கீழே இருக்க இந்த ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங் கேரக்டர் பாருங்க சி. ஸோ அப்போ ஸ்மால் சியோட அஸ்கி வேல்யூ பாருங்க 99. அப்போ 106 மைனஸ் 99 ஈக்குவல் டு 7. ஸோ அதோட கிரேட்டர் வேல்யூ நம்மளுக்கு ப்ளஸ் இருக்கு. 106 தான் இதில் கிரேட்டர் வேல்யூ. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அவுட்புட் 7ன்னு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அப்போ எனக்கு இது கூடயும் அந்த ஏ கூடயும் ஓ கூடயும் கம்பேர் பண்ணாதா, வி கூடயும் டி கூடயும் கம்பேர் பண்ணாதா அப்படி கேட்டிங்கன்னா பண்ணாது. எந்த ஒரு இடத்துல அது டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்குதோ அந்த இடத்தோட அஸ்கி வேல்யூவை நம்மளுக்கு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி டைப் பண்ணிட்டு மற்ற எதுக்குமே வந்து அது கம்பேர் பண்ணாம டெர்மினேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கம்பேர் டு அப்படின்ற பர்டிகுலர் மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி.
ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்த வீடியோ அ அ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணாம விட்டேன் அப்டின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்டின்னா லைக் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் கைஸ். தேங்க் யூ ஸோ மச். ஸோ அஸ்கி வேல்யூ அப்படின்னு நீங்க ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போயிட்டு